வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180 ப்ளஸ் கொஷின்ஸ் சாரி 180 ப்ளஸ் கொஷின்ஸ் எப்படி போட முடியுமோ அது வரை பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சிலபஸ் வைஸ் கொஷின் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் அதே மாதிரி தான் வந்து வரும் சரிங்களா. ஸோ அந்த வரிசையில் நம்ம டாப் 100 கொஷின் பார்த்துட்ருக்கோம். டாப் 100 கொஷின் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 கொஷின் கொடுத்துருவேன். டாப் ஒரு 10,000 கொஷின் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1200 கொஷின் இப்போ பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த கொஷின்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த கீ ஆன்சர் டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும் 18ஆம் தேதி. ஸோ அதனுடைய கீ ஆன்சர் வந்து பாருங்க 27ஆம் தேதி வந்து கொடுத்துருப்பாங்க. நவம்பர் 27 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீ ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஜிகேல வந்து பார்க்கலாம். தமிழ் அதே போல் ஒரு 200 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து ஜிகே வந்து பார்க்கலாம். ஜிகே வந்து பார்க்கலாம். ஸோ நான் இதுல இருந்து கொடுத்துருக்க கொஷின்ஸ் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. நான் கொடுத்த கொஷினும் இதுல வந்திருக்கும். நிறைய கொடுத்துருக்க கொஷின் இப்போ 1000 கொஷின் கொடுத்ததுலேயே வந்து பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் இது வந்து 10th ஜியோகிராஃபிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஜியோகிராஃபிலேருந்து வந்து பாருங்க எடுத்திருப்பாங்க. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக உள்ளது. இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் தான் வந்து இருக்கு. கரெக்டு தான். சணல் பயிரிடுவதில் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடத்தில் வகிக்கிறது. சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் சரிதான். இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். குஜராத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 2 மட்டும் கரெக்ட். 1 2 மட்டும் வந்து கரெக்ட். தேர்ட் வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்ம பல்நோக்கு திட்டம் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். பல்நோக்கு திட்டம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழ்காணும் பொருந்துகளில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? பல்நோக்கு திட்டத்தின் பெயர் மற்றும் ஆறுகள் சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்நோக்கு திட்டம் மற்றும் ஆறுகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தவறாக சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம், சம்பல் பல்நோக்கு திட்டம், சம்பல் வந்து கொடுத்துருப்பாங்க. சம்பல் ஆறுலாம் வந்து பாருங்க அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க கரெக்ட். ரெண்டாவது நாகார்ஜுனா சாகர் திட்டம். நாகார்ஜுனா சாகர் பல்நோக்கு திட்டம் வந்து பாருங்க கோஷில கிடையாது. கோஷில வந்து கிடையாது. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம கிருஷ்ணா நதியில வந்து கட்டியிருப்பாங்க. கிருஷ்ணா நதியில் தான் வந்து கட்டியிருப்பாங்க நாகார்ஜுனா சாகர் திட்டம். அது சர்தார் சரோவர் திட்டம். சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை என்பதும் கரெக்ட். நர்மதை என்பது வந்து கரெக்ட். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து பாருங்க சட்லஜில் வந்து இடம் விட்டுருப்பாங்க. சட்லஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேர்ட் செகண்டு ஃபோர்த்து வந்து தப்பு. செகண்டும் ஃபோர்த்தும் வந்து தப்பு. கேட்டது தவறான தான் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்டும் ஃபோர்த்தும் வந்து தப்பு. டி ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்து சயின்ஸ் கொஷின். அடுத்தது சயின்ஸ் கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்களுடைய வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. குமிழ் தண்டு. குமிழ் தண்டுனா எங்கே இருக்கும்? குமிழ் தண்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெங்காயம். குமிழ் தண்டுக்கு எடுத்துக்காட்டு வெங்காயம். தரையடி கிழங்கு. தரைக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. தரையடி கிழங்கு அப்படின்னு கேட்டாக்க சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு. மட்ட நிலத்தண்டு. மட்ட நிலத்தண்டுனா மஞ்சள். மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து வந்துடும். அதாச்சும் வேறு கீழே அப்படி வந்து இருந்துடும். ஸோ இது வந்து மஞ்சள். கிழங்கு அப்படின்னு கேட்டாக்க உருளைக்கிழங்கு. கிழங்கு அப்படின்னு கேட்டாக்க உருளைக்கிழங்கு. ஸோ இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு என்பது பார்த்தீங்கன்னா தண்டு தாவரம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கீழே மொழியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர் தாவரம்னு சொல்லி வச்சிருப்பாரு. இது ஒரு தண்டு தாவரம் வந்து உருளைக்கிழங்கு சரிங்களா. 3 4 1 2 வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் இணைகளில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இந்த 7th புக் எடுத்தீங்கன்னு கேட்டாக்க ஹாரிச் விட்டேகர் 1969 வந்து எனக்கு 5 உலக வகைப்பாட்டை கொடுத்துருப்பார். ஸோ அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க. பாக்டீரியா. பாக்டீரியா என்பது வந்து எனக்கு எது வந்து சரியா பொருத்தப்பட்டிருக்கு. சரியா வந்து பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாக்டீரியா. பாக்டீரியா என்பது பாருங்க தொன்மை உட்கரு. தொன்மை உட்கரு உயிரி. பாக்டீரியா என்பது பாருங்க உட்கரு உரிய ஒரு உயிரி. கரெக்டு தான். புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா என்பது வந்து பாருங்க பாசி. நம்ம கடல்ல தண்ணீர் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா பாசிகள். அதுதான் வந்து புரோட்டிஸ்டா. காளான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது வந்து ஒரு பூஞ்சை. நம்ம சாப்பிடக்கூடிய காளான் வந்து பாருங்க ஒரு வகையான பூஞ்சை.
ஸோ செகண்ட் வந்து தவறு. செகண்ட் வந்து தவறு. புரோட்டிஸ்டானாக்க பாரமிசியம், அமீபா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிகள் இல்லையா? அதுவும் வந்து வரும். பிளான்டே. பிளான்டேன்னா என்ன? தமிழ் பேரே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டே அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னாக்க தாவரங்கள். தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போர்ம், ஜிம்னோஸ்போர்ம் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஆஞ்சியோஸ்போர்ம், ஜிம்னோஸ்போர்ம் மூடிய விதை தாவரங்கள், திறந்த விலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஒ ஒ அதே போல பார்த்தீங்கன்னாக்க சல்லி வேர், ஆணி வேர் அப்படி சொல்லிலாம் குடுத்திருப்பாங்க. பிளான்டேனாக்கா ஆஞ்சியோஸ்போர்ம் அது கரெக்ட் தான். அனிமேலியா. அனிமேலியா அப்படின்னு சொன்னாக்கா அனிமல். அனிமல் வகையை சார்ந்தது எதுன்னு கேட்குறாங்க. அனிமல் வகை பார்த்தீங்கன்னாக்கா நாம, புழு, பூச்சி, மீனு, தவளை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிமேல வரும். மைக்கோ பிளாஸ்மான்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பிளாஸ்மா வந்து கிடையாது. ஸோ இது வந்து தவறு. அப்போ சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 1 அண்ட் 3. 1 அண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட்டா வந்து நினைச்சிருப்பாங்க. உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது. உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னாக்கா கார்ட்டிசோல். கார்ட்டிசோல் தான் உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படும். அடுத்ததா ஒரு இது குடுத்திருப்பாங்க. மி மின் மின்னோட்டத்திலிருந்து ஒரு கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் வந்து 6 ஓம் வரும். 6 ஓம் சொல்லி வரும். ஸோ இது வந்து நம்ம கணக்கு. சும்மா இது பேசிக்கா பாருங்க. இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு குரூப் 4ல கேட்க மாட்டாங்க. அந்த மாரி வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநிலங்கள், மாநிலத்தின் நடனத்தின் பெயர்கள். மாநிலம் மற்றும் நடனத்தின் பெயர்கள். அசாம். அசாம் மாநிலத்தின் பெயர் என்ன? நடனத்தின் பெயர் சத்ரியா. கர்நாடகா. கர்நாடகா வந்து யக்ஷகரணம். யக்ஷகானம். ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குச்சிப்புடி. ஆந்திர பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குச்சிப்புடி. கேரளா கதகளி. கேரளா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கதகளி வந்து நடனம் வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 2, 1. ஆப்ஷன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இப்படி தான் செட் பண்ணுவாங்க. 3, 4, 2, 1, 3, 1, 2, 4. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இது வந்து எங்க எடுத்துப்பாங்கன்னாக்கா 11th புக்ல இருக்கும். மராத்தியர்கள் சிவாஜியை பத்தி பார்த்தீங்கன்னாக்கா 11th புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில். அது மட்டும் இல்லாம இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இது 11th புக்ல இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டினும் இது. சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் 1660ஆம் ஆண்டு அப்சல் கான் தக்கான ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்சல் கானை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டாக்க செயின்தான். யாருன்னு கேட்டாக்கா செயின்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருப்பாரு. அவரை வந்து பாருங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்சல் கான் வந்து கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து தவறு. இரண்டாவது பாருங்க. சிவாஜியின் வழித்தொண்டர்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னிலையில் செயல்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செஞ்சி கிடையாது. செஞ்சி வந்து பாருங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். முன்னிலையில் இருந்தது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து வேற. செகண்ட் பிளேஸ் தான் வந்து செஞ்சி இருந்திருக்கும். ஸோ செகண்டும் வந்து தவறு. சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக உற்பத்தியாளருக்கு சாதகமாக அமைந்திருந்தது என்பது வந்து கரெக்ட். இது மட்டும்தான் வந்து கரெக்ட். சரியானது எதுன்னு கேட்டாக்கா தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஃபோர்த் பாருங்க. சர்தேமுகி என்பது சிவாஜி வசூலித்த 15% கூடுதல் வரியாகும். 10%. எங்கெல்லாம் ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை நல்லா நோட் பண்ணுங்க. நான் ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நவீனத்தை நோக்கி டாபிக் வந்து கொடுத்துருப்பேன் எஸ்டர்டே. அது யாராச்சும் பார்த்தீங்களான்னு தெரியாது. அதுல இருந்தெல்லாம் கூட கொஸ்டின் வந்திருக்கு பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ நான் கொடுக்குற கொஸ்டினை பாருங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சர்தேக் மூவி அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சௌகத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வரி வசூலிச்சிருப்பாரு. யார் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம சிவாஜி தான். இல்லை சவுத் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 1 பங்கு. 4 1 பங்கு வரி வசூலிச்சிருப்பாரு. சர்தேக் மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% கூடுதல் வரி வந்து வசூலிச்சிருப்பாரு. ஸோ தேர்டு மட்டும்தான் கரெக்ட். அடுத்து சிந்து சமவெளியை கொடுத்துருப்பாங்க. இதுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு 6ல வந்து பார்த்தீங்கன்னா 1.6 இருக்கும். 1.3 வரைக்கும் 1.3 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது +1 புக்லேருந்து எடுத்த கொஷின்றதுனால +1 புக்கில் 1.5 தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானுமான மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்தது அப்படின்னாக்க 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி +1 புக்ல இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. நமக்கு 6th இருந்தாலும் சரி 1.3யும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேற என்ன பண்ண முடியாது. ஸோ இவங்க கீ ஆன்சர் கொடுத்தாக்க பி அண்ட் சி தான் கொடுத்தாகணும். வேற வழி கிடையாது. அடுத்த கொஸ்டின். சட்டப்பிரிவு 243 பி எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? எந்த சட்ட திருத்தம் மூலம் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 73.
73வது சட்ட திருத்தம். இந்த 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத் பகுதி பஞ்சாயத் பகுதின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பகுதி 9ன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியவே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து 73 அரசமைப்பு சட்ட திருத்தம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்தச் சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடங்களை ஒதுக்கி உள்ளது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்புகள் வந்து பண்ணாக்கா பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது வந்து. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உடன் பொருதி சரியான இணையை தேர்வு செய்க. சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே வந்து 10th புக்கில் தான் இருக்கும். 10th புக்கில் தான் வந்து இருக்கும். ஆளுநரை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து பண்ணிக்க 155 பிரிவு 155. அடுத்து பண்ணிக்க அமைச்சர்கள் குழு வந்து பண்ணிக்க 163. முதலமைச்சரின் பணிகள் வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 367. மாநில சட்டமன்ற மேலவை ஒழித்தல் மற்றும் உருவாக்கம் அல்லது உருவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 169 வந்து சொல்லும். ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்க 3, 4, 1, 2. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது? எந்த பிரிவு வந்து அறிவிக்குதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா 21A. நம்ம அடிப்படை உரிமையில வந்து பண்ணிக்க 21Aன்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க இல்லையா, அதுதான் மொத்த அடிப்படை உரிமையில இதுவும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 21A வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த வருஷம் சட்ட திருத்தம் சொல்லி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? மக்களவையில் எங்கன்னு கேட்டாக்கா மக்களவையில லோக்சபா இருக்கு இல்லையா, அதுல வந்து பண்ணிக்க ஹையஸ்ட் பர்சன்ஸ் வந்து உத்தரப்பிரதேச மக்கள் வந்து இருப்பாங்க. ஏன்னா மாநிலம் வந்து பெருசு அது. அடுத்த கொஸ்டின், இதான் நான் கொடுத்துட்டு இருக்க கொஸ்டின். நான் வந்து கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி. நான் 1000 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து இருக்கும் பாருங்க. மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு டேஷ் எனப்படுகிறது. சிறு பிளவு ஆண்டு தான் பண்ணிக்க 1951. அடுத்த கொஸ்டின், நில சீர்திருத்தம் என்பது நிலக்கிழார்களிடம் இருக்கும் நிலத்தை நிலமற்றவர்களுக்கு மறுபகிர்வு செய்வது ஆகும். நில சீர்திருத்தம் என்பது நிலக்கிழார்களிடம் இருக்கும் நிலத்தை நிலமற்றவருக்கு மறுபகிர்வு செய்வது ஆகும். நில சீர்திருத்தம் கேரளாவில் வெற்றி பெறவில்லை. கேரளாவில் தான் வெற்றி பெற்றிருக்கோம். சரிங்களா? கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. அடுத்த கொஸ்டின், சரியான இணையை கண்டுபிடிக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நிதிக்குழு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டம் இல்லையா, இதில் வந்து யார் தலைவராக இருக்காங்க, எந்த வருஷம் இருந்தாங்க, ஸோ இந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வின் பண்ணிச்சு, அதனுடைய பேர்கள், அதை உருவாக்கியவர்கள், இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கொஸ்டின்ஸே உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து நல்லா தெளிவாக பாருங்க. அது வந்து தெளிவாக பார்த்தாலே போதும். சரியான இணை மட்டும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது பண்ணிக்க 2000 to 2005 சி ரங்கராஜன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து 2002 to 7 வரைக்கும் இருந்திருப்பாரு. 2007 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தவறு. அடுத்து செகண்ட் வந்து பண்ணிக்க, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 12வது, இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாக்கா 12வது நிதிக்குழு வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க 11வது நிதிக்குழு வந்திருக்கும். 1957 to 1962 1957 to 1962 வரைக்கும் பண்ணிக்க 2ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் இருக்கும். ஸோ அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கரெக்டு தான், கே சந்தானம் தான் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அது வந்து கரெக்டு. தேர்டு பாருங்க 2015 to 2020 2017 to 2023 வரைக்கும் லாஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்க இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்கே சிங் வந்து இருந்திருப்பாரு. 2017 to 23 இயர் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1995 to 2000 வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஏன்னு கேட்டாக்கா
1992 1997 வரைக்கும் இருந்திருப்பாரு. 1992 1997 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஸோ இது வந்து தப்பு. இது வந்து பாருங்க தப்பு. 10வது சாரி 9வது பர்சன் வந்து இருப்பாரு. கேசி பந்த் என்பது 9வது பர்சன் இருப்பாரு. ஆனா இங்க ஆப்ஷன் வந்து பாருங்க அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் வந்து பாருங்க எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே ஐந்தாண்டு திட்டம் தான். கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எவை 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் பொறுத்து சரியானவை? 6ஆண்டு திட்டத்தை பொறுத்து சரியானவை. வறுமை ஒழிப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். 6th உடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டாக்க வறுமையை ஒழிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இதனுடைய இதா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முதலீட்டை திட்டமை. இது முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது என்பதும் கரெக்ட் தான். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்காக 5.2 நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 4.7% எட்டப்பட்டது என்பது தவறு. 5.7% இது ஒரு வெற்றி பெற்ற ஐந்தாண்டு திட்டம். 5.7% வந்து எனக்கு வின் பண்ணியிருக்கும். 1982 85 வரைக்கும் இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு வின்னிங் ஐந்தாண்டு திட்டம் தான். ஸோ தேர்டு தான் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. 1, 2 வந்து கரெக்ட். சி ஆப்ஷன் வந்து கரெக்ட். தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்திய முதல் உயிர் நீத்தவர் யார்? முதலில் உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு கேட்டாக்க நடராஜன். வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யார்? நீங்க பாளையக்காரர்களை தலைகளா படிச்சு முடிச்சிருங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 4 கொஸ்டின் கன்ஃபார்ம் வருது. பாளையக்காரர்கள் தலைகளா இருங்க. வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யார்? திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர். அடுத்து காந்தியடிகளும் இம்பார்ட்டன்ட். காந்தி கலாட்டமும் இம்பார்ட்டண்டா படிச்சு முடிச்சிருங்க. பின் வருவனவற்றுள் காந்தியடிகள் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இவர் முதல் முறையாக இனவெறி செயலை பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் எதிர்கொண்டார். ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாருங்க தென்னாப்பிரிக்கா போயிட்டு இருக்காரு. முதல் வகுப்பு பெட்டியில் தானே போயிட்டு இருக்காரு. ஒரு கருப்பினத்தவன் எப்படி முதல் வகுப்பு பெட்டியில இருக்கலாம்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இந்த பீட்டர் மாரிட்ஸ்பர்க்ன்ற ரயில் நிலையத்தில் தான் வெளியே தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இவர் டிரான்ஸ்வாலிஸில் உள்ள நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடி இருப்பார் என்பதும் சரிதான். ஏன்னு கேட்டாக்க அங்க வந்து பாருங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் தலைவாரியா 3 பவுண்டுகள் வந்து பாருங்க அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பார். அதுவும் கரெக்டு தான். இவர் ஜான் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு பீனிக்ஸ் குடியிருப்பை 1905ஆம் ஆண்டு நிறுவியிருப்பார் என்பதும் கரெக்டு தான். 3மே வந்து கரெக்டு தான். டால்ஸ்டாய் பண்ணை பார்த்தீங்கன்னாக்க அது வந்து டால்ஸ்டாய் இருப்பார் இல்லையா, அவரு இன்ஸ்பிரேஷனை வச்சு எடுத்திருப்பாரு. 1910ல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ 3மே வந்து கரெக்டு தான். அடுத்தது தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடுகளை அவற்றின் இடம் மற்றும் உற்பத்தியின் சரியாக பொருத்தவும். 10th ஜியாகிரபி புக்ல எடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே தான் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அங்கேருந்து தான் வந்து கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நாகர்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நகைகள். ஈரோடு வந்து மஞ்சளுக்கு ஃபேமஸ். ஈரோடு வந்து மஞ்சளுக்கு ஃபேமஸ். சுவாமி மலை வெண்கல சிலைகளுக்கு வந்து ஃபேமஸ். இதுன்னு கேட்டால் சுவாமி மலை. நாச்சியார் கோவில் வந்து குத்து விளக்கு. நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். 4, 3, 2, 1 ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. கீழடியில் டேஷ் எழுத்து குறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. பானை ஓடுகள் சும்மா வெறும் ஈஸி கொஸ்டின். தமிழ் பிராமி எழுத்துக்கள். தமிழில் கிடைச்சது தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் கிடைச்சிருக்கும். நான் கரண்ட் அஃபேர்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன். சரிங்களா? கரண்ட் அஃபேர்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பண்ணுங்க கால வரிசைப்படி பொறுத்துக. சென்னை மகாஜன சபை வந்து பண்ணுங்க 1884 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 84ல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பூனா சர்வஜனிக் சபா வந்து பண்ணுங்க 70ல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1870ல். சென்னை வாசிகள் சங்கம் 1852ல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பொம்பாய் மாகாண சங்கம் 1885ல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சரியான வரிசைன்னு கேட்டீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சென்னை வாசிகள் சங்கம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பூனா சர்வஜனிக் சபா 3214 வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிக்கப்பட்ட உரையாசிரியர் யாருடையது?
பரிமேல் அழகர். அதிகமாவும் சரி, பெஸ்ட்டாவும் சரி பண்ணிட்டா பரிமேல் அழகர் வந்து இருக்கும். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? எல்லாருக்குமே தெரியும் சிங்காரவேலர். இதுவும் நம்ம வந்து கொஸ்டின் குடுத்துட்டு இருக்கோம். இதுவும் நம்ம வந்து கொஸ்டின் குடுத்துட்டு தான் இருக்கோம். பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? யாருனாக்க காசி விஸ்வநாத முதலியார்ன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சங்க காலத்தில் 8 சேர அரசர்களை குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனை குறித்தும் கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிற்று 10. இதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வந்து கிடைச்சிருக்காது. நடுவுல 8 பேர் மட்டும் வந்து கிடைச்சிருக்கும் சொல்லியும் பார்த்திருப்போம். கீழ்காணும் அரச வம்சங்களில் பதிற்று 10 நூலில் குறிப்பிடப்படுவது சேரர்கள். 2 கொஸ்டினும் மேல கீழ ஒரே மாதிரி கொடுத்திருப்பாங்க. உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. அடுத்து ஷாஜகானை பொறுத்தவரை எக்கூற்று சரியானது. ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் எக்கூற்று சரியானதுன்னு கேக்குறாங்க. இங்கிலாந்து வணிகர் மனுச்சி இவரது காலத்தில் இந்தியா வந்தார். இங்கிலாந்து வணிகர் கிடையாது. இவர் வந்து இத்தாலிய வணிகர் மற்றும் எழுத்தாளர். யார் அப்படின்னு கேட்டாக்கா மனுச்சி. சரிங்களா? இங்கிலாந்து வந்து பர்சன் கிடையாது. வந்து இத்தாலிய பர்சன் வந்து இருப்பாரு. பீட்டர் மூண்டி. பீட்டர் மூண்டி என்றவர் தான் எனக்கு இங்கிலாந்துல வந்த வணிகரா இருப்பார். சரிங்களா? அது வந்து தப்பு. பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயிஸ் சமகாலத்து அரசராக 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர். இதுவும் 11th ஹிஸ்டரி புக்ல தான் எடுத்திருப்பாங்க. இதுவும் அந்த கரெக்ட் தான். இவரது காலத்தில் புகழ்பெற்ற மயிலாசனம் வந்து செய்யப்பட்டது என்பதும் சரிதான். யார் வந்து இந்த மயிலாசனத்தை திருடிட்டு போனாங்க? யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 1 மட்டும் தான் தப்பு, 2, 3 வந்து சரி. ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின். சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகில் கூற பொருளெது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரின் பெருமையினை கூறியவர் யார்? வள்ளுவரை பற்றி பெருமையை கூறியவர் யாருன்னா கல்லாடார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 சீரான பகடைகள் முறையே ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒரே ஒற்றை. இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைக்க நிகழ்தகவு காண்க. ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைக்க நிகழ்தகவு காண்க. இரு பகடைனா எல்லாருக்கும் தெரியும். இரு பகடையும் எடுக்க 36. சரிங்களா? அதாச்சும் பாருங்க 1,1 1,2 1,3 லாஸ்டா பாருங்க 1,6 வரைக்கும் போயிருப்பீங்க. அப்படியே பாருங்க 2,1 3,1 4,1 5,1 6,6 வந்து லாஸ்ட் 6 வந்து இருக்கும். இதுதான் 36. மொத்தமா பாருங்க இரு பகடைகள் அப்படின்னு 36ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 36. இங்க கேட்டிருக்குது என்ன ஒரே ஒற்றை முகமா ஒற்றைப்படை எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒற்றைப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த 36 இதுல பாருங்க 1,1 3,3 5,5 இது மட்டும்தான் வந்து பாருங்க ஒரே ஒரு ஒற்றை முக மதிப்புடையது. சரிங்களா? ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா 1,3 1,5 அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரிசையில எடுக்க முடியும். செகண்ட் வரிசையில பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி எடுக்க முடியும். ஆனா இங்க கேட்டிருக்கிறது ஒரே ஒற்றை முகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1,1 3,3 5,5 இது மட்டும் தான் இருக்கும். அப்போ இதை 3ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 3ஆல டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 4 3 3 இங்க அடிச்சாக்க 12. அப்போ 1/12 1/12 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1's cube plus 2's cube plus 3's cube plus dash என்ற தொடரின் எத்தனை உறுப்புகள் கூட்டினால் கூடுதல் 6084 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. கியூப் அப்படின்னா தெரியலையா? ஃபார்முலா வந்து தெரியலையா? n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. இதான் இதனுடைய ஃபார்முலான்னு சொல்லி வரும். சீக்வல் டு மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சீக்வல் டு 6084 6084ன்னு சொல்லி வரும். 84 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கான நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட்ல 4 வர்றதை வச்சு பாருங்க இங்க எது வந்து பாருங்க அதோட பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து வரும். சரிங்களா? அந்த ஆப்ஷனும் வந்து வரும். ஸோ இருந்தாலும் சொல்றேன். இதை வந்து பாருங்க சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து போட்டோம். இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கொயர் வந்து அந்த எடுத்துரும். ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துட்டாக்க நமக்கு வந்து 6084 வந்து ஸ்கொயர் ரூட்ல உட்காரும். ஸ்கொயர் ரூட்ல வந்து உட்காரும். ஸோ அதை ஸ்கொயர் எடுக்கணும். ஸ்கொயர் எடுத்தா பாருங்க நமக்கு 78 தான் வந்து பாருங்க கிடைக்கும். 78 ஸ்கொயர் ரூட் பண்ணினாக்க 78 × 78 பெருக்குனீங்கன்னாக்கா 6084 வரும். 6084 வரும். ஸோ இப்போ வந்து பாருங்க
n இன்ட்டு n + 1/2 = 78. ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? இந்த பக்கமும் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, அந்த பக்கமும் கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய 2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும். n இன்ட்டு n + 1 = 70 இன்ட்டு 2 பெருக்குனாக்கா 156 கிடைக்கும். 156 கிடைக்கும். இப்போ இந்த 156 ஆப்ஷனை வச்சு பெருக்குங்க. 14 கொடுத்துருக்காங்களா? 14 அடுத்த நம்பர் வந்து பெருக்குங்க. 14 15 பெருக்குனா 156 வருதா? பார்த்தா கிடைக்காது. 13ஓட அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14. நாமும் 12. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 வருது. இங்க கிடைக்காது. ஸோ அடுத்து பாருங்க 12 இருக்கு. 12 13 பெருக்கி பாருங்க. 2 6. 2 6. இப்போ 12 13 பெருக்குனா தான் உங்களுக்கு 156ன்றது வரும். இது ஆப்ஷன் வச்சு போற கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. f1 = 1, f2 = 3. என்ன கொடுத்துருக்காங்கன்னா f1 வந்து 1, f2 வந்து 3 மற்றும் fn = fn-1 + fn-2 என்று கொடுக்கப்பட்டுள்ளதில் fi என்பது என்ன? fi என்பது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. fi என்பதுன்னு சொல்லி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 3 பாருங்களேன். 1 3 வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபிபனோசி நம்பர் இருக்கு இல்லையா? அந்த வரிசையில வந்து எடுத்துக்கிறோம். 1, 3. இது 2 கூட்டினா என்ன ஆயிடும்? ஃபிபனோசி நம்பர் தான். அடுத்தடுத்த நம்பர் கூட்டிட்டே போயிடும். 1 3 கூட்டினாக்கா 4. 4 3 கூட்டினாக்கா 7. 7 4 கூட்டினாக்கா 12. 7 4 கூட்டினாக்கா 12 அப்படின்னு சொல்லி வரும். சரி 11. 11 சொல்லிட்டு ஆன்சர் வரும் இல்லையா? அடுத்து கூட்டி பாருங்க. 7 11 கூட்டினாக்கா உங்களுக்கு 18. அடுத்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருந்தா அந்த மாதிரி நம்பர் வந்துகிட்டு இருக்கும். தான் ஃபிபனோசி நம்பர். தான் வந்து ஃபிபனோசி நம்பர்னு சொல்லி சொல்லியிருப்போம். இந்த ஃபிபனோசி நம்பர் எடுத்துட்டு f5 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. f5 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 2 3 4 5. அஞ்சாவது என்ன? f5 ஓட மதிப்பு 11. 11 சொல்லிட்டு ஈஸியா போடலாம். அடுத்து பாருங்க. வின் என்பது DRM என்ற வார்த்தையை குறித்தால் ரன் என்பது எதை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சைக்காலஜியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏபிசிடி இப்படி தான் பிரித்து எழுதணும். ஏபிசிடி மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 26 13 13 பிரித்து எழுதுங்க. A to M வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவும் N to Z வரைக்கும் ரிவர்ஸ்லேயும் வந்து எழுதணும். ரிவர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதணும். இது ஒரு சைக்காலஜி கொஸ்டின் தான். சரிங்களா? இங்கே பாருங்க வின் கொடுத்துருக்காங்க. டபுளுக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க. டபுளுக்கு நேரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டி வந்து இருக்கு. இப்போ டி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐ பாருங்க. ஐக்கு நேரம் இருக்கக்கூடாது 6. 6 வந்து கொடுத்துருக்காங்க. N பாருங்க. Nக்கு நேரம் இருக்கக்கூடாது M கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துடுச்சா? இந்த வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரன் அப்படின்னு கேட்டாக்கா என்ன? 6. 6க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வந்து இருக்கு. 6க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யூ. யூக்கு நேரம் என்ன இருக்கு? யூக்கு நேரம் பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கு. யூக்கு நேரம் எஃப் வந்து இருக்கு. அடுத்தது எம் கொடுத்துருப்பாங்க. எண்ணுக்கு நேரம் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் எம். அப்போ IFM என்பது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குமரனின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் குமரனின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு சொல்லியிருக்காங்க. அப்போ குமரன் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? வயதோடு இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினாலாம். அப்போ 2x + 1 2x + 1ன்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஈக்குவல் டு அடுத்த லைன் படிங்க. குமரன் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் என்னவா 2 ஆண்டுகளுக்கு முன்னைய வயதான் அப்போன்னு கேட்டாக்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ குமரன் தான் எக்ஸ். அப்போ -2 முன்ன வயசுனா மைனஸ் பண்ணணும், பின்ன வயசுன்னு கேட்டாக்க ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ முன்ன வயசு அப்படின்னா x-2 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதான். 4 ஆண்டுகள் பிறகு பிந்தைய வயதான். அப்போ பிந்தைய வயதுனாக்கா கூட்டணும் x + 4ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஸ்டேட்மெண்ட். இப்படிதான் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணணும். வேற வழி கிடையாது. சரிங்களா? வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவருடைய தற்போதைய வயதை காண்க. தற்போதைய வயதை வந்து காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா? அதை வந்து பிரிச்சு எழுதுங்க. ஸோ எக்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து பெருக்குனாக்க x². அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4x உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4x இருக்கு. 4x - 2x -8 அப்படின்னு சொல்லி வரும். -8 அப்படின்னு சொல்லி வரும். இதை பிரிச்சு எழுதிங்கன்னா இப்படி தான் வரும். சரிங்களா? உள்ள பெருக்குனாக்கா இந்த மாதிரி தான் வரும். எக்ஸோட எக்ஸஸ் பெருக்குறங்க. எக்ஸோட எக்ஸை பெருக்குனா x². அடுத்து பண்ணாக்கா -2 இருக்கு. -2 பெருக்குனாக்கா
எக்ஸோட இங்க 4 பெருக்கணும். அப்போ 4xன்னு சொல்லி வரும். 4xன்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? எக்ஸோட 4 பெருக்குனா 4xன்னு வரும். அடுத்து 2x இருக்கு. அத பெருக்குனாக்க பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு -2xன்னு சொல்லி வரும். மைனஸ் இருக்கு இல்லையா இங்க. அதனால -2xன்னு சொல்லி வரும். 2 4 பெருக்குனாக்க 8 வரும். மைனஸ் இருக்குல்ல -8 சரிங்களா? எப்படி பெருக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்படி தான் வந்து பெருக்கணும். இப்படி வந்து பெருக்கிட்டோம். இப்படி சொல்லி பிரிச்சுட்டோம். இப்ப பாருங்க 2x + 1 இருக்கு. 2x + 1 இருக்கு. ஸோ இங்க ஒரு 2x இருக்கு. இங்க -2x இங்க வந்து +2x இருக்கு. சரிங்களா? இப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, இந்த 4x இருக்கு இல்லையா? 4x - 2xன்னு சொல்லியிருக்கு. 4x - 2xன்னு சொல்லியிருக்கு. அத நம்ம வந்து எழுதுறோம். அத வந்து எழுதாக்க, இந்த 4xலருந்து -2x போச்சுன்னா, இங்க +2x மட்டும் தான் இருக்கும். +2x மட்டும் தான் இருக்கும். அப்போ +2x இங்க ஒரு x² - 8 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த 2xம் இந்த 2xம் கேன்சல் பண்றோம். 2xம் 2xம் கேன்சல் பண்ணிட்டா, மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க 1 = 1 = x² - 8 அப்படின்னு சொல்லியிருக்கும். x² - 8ன்னு சொல்லியிருக்கோம். இந்த -8 இந்த பக்கம் 1 இருக்கு. அந்த பக்கம் போச்சுனாலயும் -8 ஆயிடும். -1 ஆயிடும். இந்த பக்கம் வந்துச்சுன்னு +8 ஆயிடும் இல்லையா? அப்போ x² = 9ன்னு சொல்லி மாறும். இந்த பக்கம் வந்தா -9 ஆயிடும். அந்த பக்கம் வந்துச்சுன்னு கேட்டாக்க +8ல வந்து வரும். +1 + 8ம் கூட்டினாக்க 9 ஆயிடும் இல்லையா? ஸோ இப்போ x² இருக்கு. x² இருக்கு. இப்போ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இது வந்து ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்தாக்க 3 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 3 ஆண்டுகள் என்பது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்காகும் நேரத்தை காண்க. இதில் வந்து பாருங்க நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால கணக்கை வந்து போட முடியும். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாருங்க கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இங்க ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் 5 மடங்கு வேகமானவராம். 5 மடங்கு வேகமானவர்னு கேட்டாக்க, பி ஒரு வேலைய 5 நாள்ல செஞ்சு முடிக்கிறாருன்னு கேட்டாக்கா, ஏ வந்து ஒரே நாள்ல செஞ்சு முடிப்பார். அதுதான் வந்து எனக்கு 5 மடங்கு வேகமானவர்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இது புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாருங்க A/B சரிங்களா? ஏ வந்து எத்தனை மடங்கு ஃபர்ஸ்ட் ஆற்றல் விகிதம் தான் எழுதுறேன். ஆற்றல் விகிதம் தான் வந்து எழுதுறேன். அதாவது எஃபிஷியன்சி வந்து எழுதுறேன். 5 மடங்கு வேகமானவர்னு கேட்டாக்கா, பி வந்து ஒரே மடங்கு தான் வேகமா. இவர் வந்து 5 நாள் செய்யக்கூடிய வேலைய பி வந்து ஒரே நாள் தான் செய்றாராம். சரி, ஏ செய்ய வேண்டிய வேலை. ஏ 1 நாள் வேலை செய்றாரு. பி வந்து 5 நாள் வேலை செய்றாரு. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, வேகம் அந்த மடங்கு வந்து குடுத்திருப்பாங்க. திறமை வந்து குடுத்திருப்பாங்க. திறமை தான் 5 குடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள வித்தியாசம் பாருங்க 4. இதுக்குள்ள வித்தியாசம் வந்து பாருங்க 4 குடுத்திருப்பாங்க. ஸோ பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட ஏ ஆனவர் ஏ ஆனவர் வந்து பாருங்க 40 நாட்கள் 40 நாட்கள் வந்து பாருங்க குறைவா வந்து எடுத்துக்க முடியுமா? அப்போ அந்த 40 எடுத்துங்க. இப்போ 4ஆல் அடிச்சு பாருங்க. 4 அடிச்சா 10ன்னு கிடைச்சிருச்சா? 10ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த 10 எடுத்துட்டு போய் பெருக்குறோம். 10 எடுத்துட்டு போய் பெருக்குறோம். A/Bன்னு சொல்லி பிரிச்சு வச்சோம் இல்லையா? 5:1. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா 10ஆல பெருக்குறப்போ ஐ/50 ஐ/50 ஓர் 10 10. இத வந்து அப்படியே போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா தப்பு. ஏன்னு கேட்டா, நாம முன்ன எழுதுனது பார்த்தா இது ஆற்றல் விகிதம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் விகிதம். நாட்கள் விகிதத்த பொறுத்தவரைக்கும் ஏ தான் திறமையானவர். திறமையானவர்னா அப்ப என்ன 10 நாள்ல வேலை செஞ்சு முடிச்சிருவாரு அவரு. 5 மடங்கு வேகமா வேலை செய்றாருன்னு கேட்டா 10 நாள்ல முடிப்பாரு. பி வந்து லேசியா இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா செய்றாருன்னு கேட்டாக்கா அவர் வந்து 50 நாள் வேலை செய்வாரு. அப்போ ஆப்போசிட்ல எழுதிக்கணும். ஏ வந்து 10ம் பி வந்து பாருங்க 50ன்னு சொல்லி டே வந்து மாத்தி எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து குடுத்துட்டாங்க. இது வந்து குடுத்துட்டாங்க. கடைசில இருவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னாக்க A இன்டு பி பை A பிளஸ் பி தான் என்னுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மேல பெருக்கியும் கீழே கூட்டியும் போட போறோம். அதுதான். இப்போ 10 5 பெருக்குறோம். 10ம் 50ம் பெருக்குறோம். 50யும் பெருக்குனாக்க அப்படியே பெருக்கி போடாதீங்க. அப்படியே போடுங்க. 10 50 கீழ வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டுனாக்க 60ன்னு சொல்லி கிடைக்கும். ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 3 சாரி 3 2 6 I2 10ன்னு வந்துருச்சு. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா 5 5 தான் இருக்கு. அப்ப 25 25 3ஆல வகுங்க. 3ஆல வகுத்தாக்க 7 21 8 24 8 24 மீதி 1ன்னு கிடைக்கும். இப்போ 8 நாட்கள். எத்தனை நாட்கள்னாக்கா 8. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கீழ இருக்கக்கூடிய மீதிய வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல எழுதணும். எத்தனைல வகுத்தோமோ அத வந்து கீழ எழுதணும். 1/3. அப்போ 8 1/3 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து முடிச்சிருப்பாரு. சரிங்களா? இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்களின் அளவு முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. சரிவகத்தின் பரப்பளவுன்னு கேக்குறாங்க. சரிவகத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் h இன்ட்டு a plus b தான் என்னுடைய ஃபார்முலா. இப்போ ஆஃப் போட்டோம். h அப்படின்னா உயரம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்ட்டு 5. அதே பார்த்தீங்கன்னாக்கா அளவுகள் இணைப்பக்க அளவுகள் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா a plus b அப்படின்னு கேட்டாக்க 10 8 கூட்டினா 18 அப்படியே போட்டுங்க. அப்படியே பெருக்கி போட்டுங்க. 18ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ அடிங்க. 2 9 2 18 மீதி இருக்கிறது பண்ணாங்க 5 9 தான் இருக்கு. I 9 45. அப்ப 45 சென்டிமீட்டர் என்பது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, உங்களுக்கு கூட்டு வட்டி. நான் டிஎன்பிசி கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தனி வட்டி கூட்டு வட்டி தான். இந்த கொஸ்டின்லையும் பாருங்க உங்களுக்கு 4 5 கொஸ்டின் தனி வட்டி கூட்டு வட்டி மட்டும் இருக்கும். ஸோ தனி வட்டியும் கூட்டு வட்டியும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கம்மி. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பாருங்க வருஷத்தில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் எல்லா கொஸ்டினும் வந்து கொடுத்துருக்காங்க தனி வட்டி கூட்டு வட்டி. இந்த 5 கொஸ்டினும் நீங்கள் தெளிவாக இருந்தா கண்டிப்பாக தனி வட்டி கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 5 கொஸ்டின் நீங்கள் தெளிவாக இருந்தால் ஒரு 8 மார்க் 7.5 மார்க் வந்து உங்களால் போட முடியும். 7.5 மார்க் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக தான் இருக்கணும். சரிங்களா? பாருங்க கொஸ்டின் பாருங்க. அசல் ரூபாய் 30,000 முதல் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் 7ஆம், 2வது வருஷம் 8ஆம் அப்படின்னு கேட்டால் என்ன 2 வருஷத்துக்கு கணக்கு போடுறாங்க. 2 வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கான உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-1 சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே 2-1 வந்து போட முடியாது. 2-1லாம் வந்து போட முடியாது. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க வருஷத்துக்கு மாத்துறாங்க. சரிங்களா? அந்த வருஷத்தில் பார்க்க வரும். ஃபர்ஸ்ட் பாருங்க 30,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 7%. கீழே வந்து 100 போடுங்க. 00 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இருக்கிறது 300 7 இருக்கு. 3 21. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வருஷம் வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 2,100 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த 2,100 30,000 கூட்டி ஆகணும். ஏன்னா அடுத்த வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறுது இல்லையா? 8% வந்து மாத்துறாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32,100 32,100 இன்ட்டு 8/100 8/100 00 போயிடுச்சு. 00 போயிடுச்சு. மீதி இருக்கிறது பண்ணுங்க 321 8 தான் இருக்கு. 1 8 8 2 8 16க்கு 6 மிச்சம் 1. அடுத்து பண்ணுங்க 3 8 24 3 8 24 1 சேர்ந்தாக்க 25. 2,568 வந்து பண்ணுங்க 2வது வருஷத்துக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 2,100 ரூபாய் போட்டு வச்சிருக்கோம். அப்போ 2வது வருஷத்துக்கு பண்ணுங்க 2,568 ரெண்டுத்தையும் கூட்டுங்க 8 6 6 4 4,668 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தனி வட்டி கொஸ்டின் தான். இது சும்மா பேசிக்கா கேட்டிருப்பாங்க. ரூபாய் 5,000க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி காண்க. நம்ம வந்து PNR/100 ஃபார்முலா போட மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து பாருங்க பாக்ஸ் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நிறைய கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் பாருங்க 100% அப்படின்னு கேட்டாக்கா பிரின்சிபல் அமௌண்ட் கீழே வந்து போடணும். 5,000 அப்படின்னு சொல்லி போடணும். மேலே வந்து பாருங்க N/R அதாவது நம்பர் ஆஃப் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படியும் மாற்றியும் போடலாம். இல்லை R/N சொல்லி நீங்கள் போடுங்க. எப்படி வேணா போடுங்க. R/N போடுறேன். சரிங்களா? 5 ஆண்டுகள் 10% வந்து தராங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ வட்டி எவ்வளோ? இதுதான் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். SI வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். நேராக இருந்தால் அடிச்சுக்கலாம். கிராஸ்ல இருந்தால் மல்டிபிள் போடணும். 00 போயிடுச்சு. 00 போயிடுச்சு. இங்கே 5 பெருத்தும் இருக்குன்னா 50. இங்கே வந்து 50 இருக்கு. 50 வந்து இருக்கு. ஸோ 50 × 50 கிராஸ்ல இருக்கு. மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து பாருங்க 2,500 கிடைக்கும். இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையின் எத்தனை அட்டைகள் இருக்கும் சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 15 அட்டையுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 2.5 கிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கிராம் கணக்கில் மாற்றினா என்ன 2,500 கிலோகிராம் 2,500 கிராம் வந்து வரும். 2,500 கிராம் தான் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோன்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ அப்படி பிரித்து எழுதிக்கணும். 2,500 2,500 சொல்லி பிரிச்சு எழுதுறோம். இப்போ பாருங்க 15 அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வருதான். இப்போ 30 அட்டையை சேர்த்துனா 100 கிராம். 30 அட்டையை சேர்த்துனா 100 கிராம்.
அப்போ 150 அட்டைய சேர்த்துனா வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் வந்துச்சா? 150 அட்டைய சேர்த்துனா வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் வந்துச்சு. 150 அட்டைய சேர்த்துனா வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் வந்துச்சு. அப்போ 1000 அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 அட்டை. 1000 கிராம் பார்த்தீங்கன்னா 300 அட்டை சேர்த்துவோம். ஒரு 1000த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 அட்டைன்னா 2 1/2 கிலோ இருக்கு. அப்போ அடுத்த 1000த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 அட்டை. அடுத்த 1000த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 அட்டை. இன்னும் ஒரு 1/2 கிலோ இருக்கு. 1/2 கிலோவுக்கு அப்படின்னு ஒரு 150 பாதி இல்லையா? அதில பாதி சேர்த்துனாக்க 750 அட்டைகள் வந்துரும். ஈஸியா வந்து இப்படி போடலாம். இப்படி வந்து ஈஸியா வந்து பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் வந்து சரிங்களா? 750 அட்டைகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் பெருக்கற்பலன் 3200 மற்றும் அதன் மீப்பொது வகுத்தி. மீப்பொது வகுத்தின்னு கேட்டாக்க HCF வந்து 40 ஆம். HCF வந்து 40 ஆம். எனில் மீப்பொது மடங்கு என்ன? மீப்பொது மடங்கு என்ன? எல்சிஎம்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3200 3200 ஈக்குவல் டு 2 எண்களின் பெருக்கல் பண்ணா 3200ங்க. அதன் மட்டும் எல்சிஎம் இன்டு HCFன்னு சொல்லி போடணும். இதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ 40ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இன்டு எல்சிஎம் என்ன? எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1010 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கு. நான் 8 வந்து இங்க டிவைட்ல போடணும். நான் ஈக்குவலுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து அடிக்கிறேன். சரிங்களா? 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓநாங் 4 ஓநாங் 4 8 32 மீதி 0 இருக்கு. அப்போ எல்சிஎம்னா என்ன? வெறும் 80 தான் இருக்கு. 80 என்பது சரியான ஆன்சர். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசில அதுக்கு அடுத்தது நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி சொன்னோம் இல்லையா? அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HCF, எல்சிஎம். இதுதான் கொஸ்டின் அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த 2 டாபிக்க வந்து நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். சைக்காலஜி ஒரு 5 கொஸ்டின் ஈஸியா வந்துரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் ஈஸியா தான் வரும். ஸோ 20+ வந்து ஈஸியா போட முடியும் உங்களால. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் டிஎன்பிசில ஈஸியா வந்து போட முடியும். இங்க குடுத்திருக்க பல்லுறுப்புக்கோவை, இருபடிவ கோவைன்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து உங்களுக்கு போட தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டாலும், ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா, ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட்னா வச்சுக்கங்க. சரிங்களா? மீப்பொது வகுத்தி. மீப்பொது வகுத்தினா என்ன? மீப்பொது வகுத்தின்னு கேட்டாங்க HCF. HCF அப்படின்னு கேட்டா என்ன? நார்மலா HCFல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு வந்து எப்படி கிடைக்கும்? இப்ப நான் 2க்கும் 6க்கும் HCF எடுக்க சொல்றேன். அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா காமன் வந்து அதுதான். சின்ன மதிப்பு தான் HCF கிடைக்கும். அதே எல்சிஎம் அப்படின்னு சொன்னா என்ன கேட்பீங்க? 2 6 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, HCF எல்சிஎம்னு சொல்லுவீங்க. எல்சிஎம்னு கேட்டாக்கா பெரிய மதிப்பு. HCFன்னு கேட்டா சின்ன மதிப்புன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து ஆப்ஷன வச்சு நான் போடுறேன் பாருங்க. இங்க வந்து எக்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? நான் ஒரே 1 மட்டும் எடுத்துக்கிறேன். 1 மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு கேட்டிருக்கிறது HCF கேட்டிருக்காங்க. HCFன்னு கேட்டா எனக்கு சின்ன மதிப்பு தான் வேணும். சின்ன மதிப்பு தான் வந்து வேணும். ஸோ நான் எடுத்துக்கிறேன். இத வந்து எடுத்துக்கிறேன். இத எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாக்க, உங்களுக்கு வந்து பாருங்க, எக்ஸ் பாருங்க, இங்க 1 + 1 கூட்டுனா 2. எக்ஸ் 1 கூட 1 கூட 1 கூட்டுனாக்கா 2 வருது. ஸோ இங்க வந்து 1 எடுத்துக்கிறேன். 1 வந்து எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் 3 அப்படின்னு கேட்டாக்கா, -2 -2 வருது. இப்ப இது 2ல எது சின்ன மதிப்பு அப்படின்னு கேட்டா, -2 தான் சின்ன மதிப்பு. +2 வந்து பாருங்க பெரிய மதிப்பு தானே. -2 வந்து சின்ன மதிப்பு தானே. ஸோ இங்க பாருங்க 1. இங்க 1 கூட்டினாக்கா 4 வந்துரும். 1 கூட்டினாக்கா 4 வந்துரும். இதுலயும் 1 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னாக்கா, பெரிய மதிப்பு தான் கிடைக்கும். இருக்கத்திலே HCF அப்படின்னு கேட்டாக்கா, சின்ன மதிப்பு தான் வந்திருக்கணும். அப்படின்னு கேட்டா, சி ஆப்ஷன் தான் கரெக்ட்டான ஆப்ஷன். சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட்டான ஆப்ஷன். அதே மாரி இதுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, அதே எக்ஸ் தான். எக்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதுவும் போட்டுட்டுலாம் இருக்காதீங்க. எக்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஒரு நம்பர வச்சு. 4 வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்க 3x⁴ ஸ்கொயர் இருக்கு. x⁴2ன்னு இருக்கு இல்லையா? அப்போ x என்ற இடத்துல 4 போடுறோம். 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16. 3 × 16. 3 × 16 பெருக்குனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 48ன்னு சொல்லி கிடைக்கும். 48ன்னு சொல்லி கிடைக்கும். -27 இருக்கு. அப்போ -27 பண்ணுங்க. -27 பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாருங்க 21 கிடைக்கும். 21 கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் சாரி 2x⁴2 2x⁴ ஸ்கொயர்ன்னு இருக்கு இல்லையா? இங்க வந்து பாருங்க எக்ஸ்ன்ற இடத்துல வந்து பாருங்க அதே 4 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னாக்கா 4 ஸ்கொயர் 4 16 2ம் 2 16 சாரி 2 16 பார்த்தீங்கன்னாக்கா 32ன்னு சொல்லி வரும். 32 மைனஸ் 4x இருக்கு. அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல 4 போடுறோம். 4 4 16ன்னு சொல்லி வரும். அடுத்து பண்ணாக்கா -6 இருக்கு. -6 இருக்கு. ஸோ -16 -6 2மே கூட்டிக்கணும். கூட்டினாக்கா 22ன்னு சொல்லி வரும். 32ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 போச்சு 22 போச்சுன்னு கேட்டா 10 கிடைக்கும். ஸோ இந்த இதில இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21ம் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ம் கிடைக்குது. 10ம் வந்து கிடைக்குது. அப்ப 21க்கும் 10க்கும்
ஹெச்எஸ்எஃப் வந்து எடுங்க. ஹெச்எஸ்எஃப் எடுத்தா என்ன? 1 தான் கிடைக்கும். 21க்கும் 10க்கும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னு கேட்டா 1ஆல மட்டும் தான் இது பண்ண முடியும். ஹெச்எஸ்எஃப் எடுக்க சொன்னாக்க. அதே எல்சிஎம் எடுக்க சொன்னா தான் உங்களுக்கு மதிப்பு வந்து அதிகமா கிடைக்கும். ஹெச்எஸ்எஃப் 1 தான் கிடைக்கும். ஸோ அந்த 1 தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட் பண்றோம். அந்த 1 கால்குலேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த -2 தான் வந்து கிடைக்கும். சரி, எக்ஸ் -3 தான் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்ல வந்து குடுத்துருப்பாங்க. 10th புக்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசா லென்த்தா போயிட்டுருக்கும். அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மதிப்ப நீங்க வந்து இதால வகுக்கணும். இதால வகுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 111 சாரி 111 கிடைக்கும். 111 கிடைக்கும். ஸோ அந்த மதிப்பை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 25 வந்து வகுக்கணும். வகுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30303ன்னு சொல்லி மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பியும் முன்ன கிடைச்சு இல்லையா 11122 அந்த 11ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பீட்டாக 90909 சொல்லி வரும். அத திருப்பி வகுக்கணும். அதுக்காக 20202ன்னு சொல்லி வரும். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10101 அப்படி சொல்லி வரும். ஸோ இது வந்து ஒரு மனப்பாட கொஸ்டினா ஞாபகம் வச்சுக்கங்க. என்கிட்ட 10th புக்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும். மிக குறைந்த மக்களடர்த்தி கொண்ட மாநிலம். மிக குறைந்த மக்களடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அருணாச்சல பிரதேசம். அது வந்து தப்பு. இது வந்து தப்பு. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசம். இதுவும் வந்து தப்பு. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பீகார். பீகார் வந்து இருக்கும். மிகுந்த நகரமயக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டாலும் கோவா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட். ஸோ அப்போ 3, 4 மட்டும் வந்து கரெக்ட்டா இருக்கு. 3, 4 மட்டும் வந்து சரியா இருக்கு. இதுவும் 10th ஜியோகிராஃபி புக்ல தான் குடுத்துருப்பாங்க. சிகரங்கள் மற்றும் உயரங்கள். நம்ம தமிழ்நாடு வந்து குடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்ட பத்தி குடுத்துருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? கோட்டை மலை. கோட்டை மலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ உயரம் இருக்குன்னு கேட்டாக்கா 2019 கோட்டை மலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 மீட்டர் உயரமும், முக்கூர்தி பாக்ஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. முக்கூர்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2554 வரணும். பெருமாள் மலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்ட்டா குடுத்துருப்பாங்க. 2011 சொல்லி குடுத்துருப்பாங்க. சாரி, பெருமாள் மலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2234 2234 குடுத்துருப்பாங்க. தொட்டபெட்டா என்பது பார்த்தீங்கன்னாக்கா 2637 இதுதான் வந்து கரெக்ட். 2637 என்பது மட்டும் கரெக்ட். அடுத்து பாருங்க, இதுவும் நம்ம ஆல்ரெடி குடுத்துருப்போம். இத நம்ம வந்து ஆல்ரெடி குடுத்துருப்போம். பின்வருவனவற்றில் எவை சரியான பதில்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இந்தியா ஏறத்தாழ டேஷ் தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளன. 30 எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு கேட்டாக்கா 29°18 கிழக்கு தீர்க்கம் வந்து இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனிச்சை வில்லின் செயல்பாடு உட்பொருளை சரியாக வரிசைப்படுத்துக. சரியாக வரிசைப்படுத்துகன்னு சொல்லி சும்மா இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான் சயின்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உணர்வேற்பி தான் ஃபர்ஸ்ட் வரும். உணர்வேற்பி அடுத்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி நியூட்ரான். உணர்ச்சி நியூட்ரான், இடை நியூட்ரான். இடை நியூட்ரானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்க நியூட்ரான்கள், செயல்படும் உறுப்புகள். நம்ம பாடி வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி தான் குடுத்துருப்பாங்க. பாடி வந்து எப்படி செயல்படுது? சப்போஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திடீர்னு ஒரு ஜுரமெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டா, அந்த மாரி எப்படி வருதுன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அனிச்சவில்லின் செயல்பாடு இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆர்த்தோபாஸ்பாரிக். ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும். ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும் என்பது கரெக்ட் தான். H3PO4 அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. H3PO4 தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ இதான் ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம். இது நீர் கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன. இது வந்து மும்மை காரத்துவம்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் அயனி வந்து தரும். இது வந்து 3 ஹைட்ரஜன் அயனி வந்து தரும். 2 கிடையாது. ஸோ கூற்று சரி. ஆனால் காரணம் வந்து தவறு. இதுவும் பார்த்தீங்கன்னா புக் கொஸ்டின் தான். 10th புக்லயே இதுல இருக்கும். கீழ்கண்டவற்றுள் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கு தவறான மதிப்பாகும்? ஒரு வளிமண்டல அழுத்தத்துக்கான தவறான மதிப்பு அப்படின்னு கேட்டாக்க 1.013 கிலோ நியூட்டன். இது மட்டும் தான் வந்து தவறு. ஏன்னு கேட்டா அழுத்தத்தின் அலகு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல். பாஸ்கல்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து மத்ததெல்லாம் கரெக்ட். 1.013 into 10⁵ பாஸ்கல். 1.013 என்பதும் கரெக்ட் தான். 101.3 கிலோ பாஸ்கல் என்பதும் கரெக்ட் தான். இது மட்டும் தான் வந்து தவறு. அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணையை தேர்வு செய்க. சலவை சோடா. சலவை சோடா என்பது என்ன? சலவை சோடா என்பது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். கரெக்ட் தான். சமையல் சோடா. சமையல் சோடானாக்கா சோடியம் பைகார்பனேட் வரணும். சோடியம் பைகார்பனேட் தான் சமையல் சோடா. சலவை தூள் அப்படிங்கிற கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லி வரும். ஸோ
ஸோ இது வந்து தவறு. பாறை சார்ந்தனாக்கா கால்சியம் சல்ஃபேட், ஹெமிஹைட்ரேட் இது வந்து கரெக்ட் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 வந்து தப்பா இருக்கு. சி வந்து கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை காண்க. 2ஆம் சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி குறிப்பிடக்கூடியது உதயகிரி குகை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, அது பார்த்தீங்கன்னாக்கா மதுரா பாறை கல்வெட்டு. இது 3மே 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லும். ஸ்கந்தகுப்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிதாரி தூண் கல்வெட்டு, சாஞ்சி பாறை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லும். நாலந்தா வந்து பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா களிமண் முத்திரை பொறிப்புகள் வந்து கிடைச்சிருக்கும். நாலந்தால வந்து பார்த்தீங்கன்னா களிமண் முத்திரை பொறிப்புகள் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதுவும் வந்து தவறு. மெக்ரோலி வந்து பார்த்தீங்கன்னா இரும்புத்தூண் கல்வெட்டு என்பது சரி. அப்போ 2, 3 வந்து தப்பா இருக்கு. தவறானதானே கேட்டிருக்காங்க. விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதுவும் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் 1856. உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர் யார்? கட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேலர். பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும்? ஒரு வேலி என்பது பார்த்தீங்கன்னா 6.5 ஏக்கர் நிலத்தை வந்து குறிக்கும். இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யார்? குத்புதீன் ஐபக் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிசியா வரி வந்து போடுவார். சாவித்ரிபாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு. நவநீத நோக்கி டாபிக்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த டாபிக் வந்து கொடுத்துருப்போம். அதில் தான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி புக் 6th பாலிட்டி புக்கில் எடுத்துக்கின்னு கேட்டாக்கா உங்களுக்கு வந்து 1848 தான் கொடுத்துருப்பாங்க. அதே 10th ஹிஸ்ட்ரி புக் எடுத்துக்கின்னு கேட்டாக்கா 1852 வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? 2 கொடுத்தாலும் சரிதான். இந்திய தேசிய வாக்காளர் தினம். இந்திய தேசிய வாக்காளர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசமைப்பு உறுப்பு 356ஐ மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு எது? 1983 நிறுவப்பட்ட சர்க்காரியா குழு. அடுத்தது நம்ம இந்த உரிமை நம்ம அரசமைப்பு முறைகள்லாம் வந்து எந்த மூலதனம் கொண்டு உருவாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கே பொறுத்துகளில் இருந்து கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. பாராளுமன்ற முறை இங்கிலாந்து. அவசர நிலை அதிகாரம் ஜெர்மனி. அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடு அயர்லாந்து. சி ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்து ககன்யான் திட்டம். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்து செல்ல வடிவமைக்கப்பட்டு தான் ககன்யான் திட்டம். தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தளம் எது? பல்லுயிர் தளம் வந்து பார்த்தீங்கன்னா அடிடாடப்பட்டி. அதெல்லாம் கரண்ட் அஃபேர் கொஸ்டின். அடுத்தது பாருங்க நம்ம இது வந்து கொடுத்துட்டு இருந்திருப்போம். இதுவும் வந்து நம்ம கொடுத்துருந்துருப்போம். பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் டிஸ்காவால் நிர்வகிக்கப்படுகிறது. டிஸ்காவால் நிர்வகிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க டிஸ்காவால் நிர்வகிக்கப்படுவது எனக்கு கிடையாது. இது வந்து தவறு. பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் செயலால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து சரியான ஆன்சர். சேலம் எஃகு நிறுவனம் எந்த வெளிநாட்டு உதவியுமின்றி நடத்தப்படுகிறது? இது வந்து கரெக்ட் தான். இது வந்து பாருங்க எந்த வெளிநாட்டு உதவி இல்லாம இந்திய அரசால் வந்து நடத்தப்படுகிறது. அப்போ 2, 3 மட்டும் சரி. 2, 3 வந்து சரி. சரியான சொற்றொடரை கண்டுபிடிக்க. ஜிஎஸ்டி என்பது என்ன? மாட்டு வரி தான் ஒரு பல்முனை வரியா இருக்கும். ஜிஎஸ்டி என்பது பலபடி நிலை வரி, இட அடிப்படையிலான வரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திட்டங்களும் அதை வந்து பொறுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு வந்து உருவாக்கியதுன்னா ஜவஹர்லால் நேரு. எஸ்.என். அகர்வால் வந்து காந்திய திட்டம். எம்.என். ராய் வந்து மக்கள் திட்டம். கே.பி. நாராயணன் வந்து சர்வோதய திட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 4, 1, 2, 3. அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம கொடுத்துருப்போம். வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? அதாச்சும் பாருங்க நமக்கு 1905 வங்கப்பிரிவினைன்னு தெரியும். அப்போ வந்து என்ன பண்றாங்க சுதேசி காலகட்டத்தில் அவங்க வட்டார மொழியில வந்து பிரச்சாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ரவீந்திரநாத் தாகூர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. இல்லை ரவீந்திரநாத் தாகூர் வந்து வந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அமைப்பு வந்து 1902 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு இந்த வட்டார மொழி கருத்தை வந்து விடிவெளி கழகம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. யார் அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜி. பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்கமான நடைபெற்ற இடம் செங்கல்பட்டுல வந்து நடந்திருக்கும். மகீஸ் தோட்டம் என்று அழைக்கப்படுவது நம்ம 1000 விளக்குன்னு கேட்டுங்க. 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நடந்திருக்கும் இங்கதான். 1919 எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம காந்தியடிகள்.
உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மே மாசம் 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். தேசிய குடற்புழு நீக்க நாள் பயிற்சி பற்றிய கூற்றுகளில் உண்மை எது? உண்மை வந்து எதுன்னு கேட்டுருங்க. இந்த திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் ஒரு முயற்சியாகும் என்பது வந்து கரெக்ட் தான். 1 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கானதும் என்பதும் கரெக்ட் தான். இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து செயல்படுத்தப்படுகிறது. 1, 2 மட்டும் சரி. தமிழ்நாட்டின் மிகவும் நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44. இது ஓசூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 627.2 கிலோமீட்டர் வரைக்கும் செல்கிறது. அடுத்த ஒரு கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம் காண்க. 1893இல் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். வருஷமும் கரெக்ட் தான், சபையும் கரெக்ட் தான், உருவாக்கியவரும் கரெக்ட் தான். தீண்டாமையின் கொடுமை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார் என்பதும் சரிதான். அதுக்காக தான் இதை வந்து கிரியேட் பண்ணாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கூற்றுக்கான இரண்டும் சரி, விளக்கமும் கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும். மிக குறைந்த மக்களடர்த்தி கொண்ட மாநிலம். மிக குறைந்த மக்களடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பாருங்க அருணாச்சல பிரதேசம். அது வந்து தப்பு. இது வந்து தப்பு. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து பாருங்க உத்தரப்பிரதேசம். இதுவும் வந்து தப்பு. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் வந்து பாருங்க பீகார். பீகார் வந்து இருக்கும். மிகுந்த நகரமயக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டாலும் கோவா. அது வந்து பாருங்க கரெக்ட். அது வந்து பாருங்க கரெக்ட். ஸோ அப்போ 3, 4 மட்டும் வந்து கரெக்டாக இருக்கு. 3, 4 மட்டும் வந்து சரியா இருக்கு. இதுவும் 10th ஜியாகிரபி புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. சிகரங்கள் மற்றும் உயரங்கள் நம்ம தமிழ்நாடு வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கோட்டை மலை. கோட்டை மலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ உயரம் இருக்குன்னு கேட்டாக்கா 2019. கோட்டை மலை வந்து பார்த்தீங்கன்னா 2019 மீட்டர் உயரமும் முக்கூர்தி பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கூர்தி வந்து பார்த்தீங்கன்னா 2554 வரணும். பெருமாள் மலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 2011 சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, பெருமாள் மலை வந்து பார்த்தீங்கன்னா 2234 கொடுத்துருப்பாங்க. தொட்டப்பட்ட என்பது பார்த்தீங்கன்னா 2637. இதுதான் வந்து கரெக்ட். 2637 என்பது மட்டும் கரெக்ட். அடுத்து பாருங்க, இதுவும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். பின் வருவனவற்றில் எவை சரியான பதில்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இந்தியா ஏறத்தாழ டேஷ் தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளன. 30 எக்ஸாக்டா சொல்லணும்னு கேட்டாக்க 29 டிகிரி 18 கிழக்கு தீர்க்கம் வந்து இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனிச்சை வில்லின் செயல்பாடு உட்பொருளை சரியாக வரிசைப்படுத்துக. சரியாக வரிசைப்படுத்துன்னு சொல்லி சும்மா இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். சயின்ஸ்ல எடுத்திருப்பாங்க. சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உணர்வேற்பி தான் ஃபர்ஸ்ட் வரும். உணர்வேற்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி நியூட்ரான், இடை நியூட்ரானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்க நியூட்ரான்கள், செயல்படும் உறுப்புகள். நம்ம பாடி வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாடி வந்து எப்படி செயல்படுது. சப்போஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திடீர்னு ஒரு ஜுரமெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டால் அந்த மாதிரி எப்படி வருதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அனிச்சவிலின் செயல்பாடு இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும். என்பது கரெக்ட் தான். H3PO4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. H3PO4 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம். இது நீர் கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன. இது வந்து மும்மை காரத்துவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் அயனை வந்து தரும். இது வந்து 3 ஹைட்ரஜன் அயனை வந்து தரும். 2 கிடையாது. ஸோ கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. இதுவும் பாருங்க புக் கொஸ்டின் தான். 10th புக்லேயே எதில் இருக்கும். கீழ்கண்டவற்றில் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கு தவறான மதிப்பாகும்? ஒரு வளிமண்டல அழுத்தத்துக்கான தவறான மதிப்பு அப்படின்னாக்க 1.013 கிலோ நியூட்டன். இது மட்டும்தான் வந்து தவறு. ஏன்னு கேட்டால் அழுத்தத்தின் அலகு வந்து பாருங்க பாஸ்கல்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து மற்றதெல்லாம் கரெக்ட். 1.013 × 10⁵ பாஸ்கல், 1.013 என்பதும் கரெக்ட் தான். 101.3 கிலோ பாஸ்கல் என்பதும் கரெக்ட் தான். இது மட்டும்தான் வந்து தவறு. அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க. சலவை சோடா என்பது என்ன? சலவை சோடா என்பது வந்து பாருங்க சோடியம் கார்பனேட். கரெக்ட் தான். சமையல் சோடானாக்க சோடியம் பைகார்பனேட் வரணும். சோடியம் பைகார்பனேட் தான் சமையல் சோடா. சலவை தூள் அப்படிங்கிற கால்சியம் ஆக்சிக்ளோரைடு.
கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து தவறு. பாறை சார்ந்தனாக்கா கால்சியம் சல்ஃபேட் எமிஹைட்ரேட் இது வந்து கரெக்ட் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 வந்து தப்பாக இருக்கு. சி வந்து கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை காண்க. இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி குறிப்பிடக்கூடியது உதயகிரி குகை கல்வெட்டு, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு, அது பார்த்தீங்கன்னா மதுரா பாறை கல்வெட்டு. இது மூணுமே இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லும். ஸ்கந்தகுப்தர் பார்த்தீங்கன்னா ஃபிதாரி தூண் கல்வெட்டு, சாஞ்சிப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லும். நாலந்தா வந்து பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா களிமண் முத்திரை பொறிப்புகள் வந்து கிடைச்சிருக்கும். நாலந்தால வந்து பார்த்தீங்கன்னா களிமண் முத்திரை பொறிப்புகள் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதுவும் வந்து தவறு. மெக்ரோலி வந்து பார்த்தீங்கன்னா இரும்புத்தூண் கல்வெட்டு என்பது சரி. அப்போ 2, 3 வந்து தப்பா இருக்கு. தவறானதானே கேட்டிருக்காங்க. விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதுவும் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் 1856. உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர் யார்? கட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேலர். பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும்? ஒரு வேலி என்பது பார்த்தீங்கன்னா 6.5 ஏக்கர் நிலத்தை வந்து குறிக்கும். இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யார்? குத்புதீன் ஐபக் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிசியா வரி வந்து போடுவார். சாவித்ரிபாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு. நவநீத நோக்கி டாபிக்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். உன்ன டாபிக் வந்து கொடுத்துருப்போம். அதில் தான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி புக் 6th பாலிட்டி புக்கில் எடுத்துக்கின்னு கேட்டாக்கா உங்களுக்கு வந்து 1848 தான் கொடுத்துருப்பாங்க. அதே 10th ஹிஸ்ட்ரி புக் எடுத்துக்கின்னு கேட்டாக்கா 1852 வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? 2 கொடுத்தாலும் சரிதான். இந்திய தேசிய வாக்காளர் தினம். இந்திய தேசிய வாக்காளர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசமைப்பு உறுப்பு 356ஐ மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு எது? 1983 நிறுவப்பட்ட சர்க்காரியா குழு. அடுத்தது நம்ம இந்த உரிமை நம்ம அரசமைப்பு முறைகள்லாம் வந்து எந்த மூலதனம் கொண்டு உருவாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கே பொறுத்துகளில் இருந்து கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. பாராளுமன்ற முறை இங்கிலாந்து. அவசர நிலை அதிகாரம் ஜெர்மனி. அரசு நெறிமுறையும் கோட்பாடு அயர்லாந்து. சி ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்து ககன்யான் திட்டம். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்து செல்ல வடிவமைக்கப்பட்டுதான் ககன்யான் திட்டம். தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தளம் எது? பல்லுயிர் தளம் வந்து பார்த்தீங்கன்னா அரிடாடப்பட்டி. அதெல்லாம் கரண்ட் அஃபேர் கொஸ்டின். அடுத்து பாருங்க நம்ம இது வந்து கொடுத்துட்டு இருந்திருப்போம். இதுவும் வந்து நம்ம கொடுத்துருந்துருப்போம். பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் டிஸ்காவால் நிர்வகிக்கப்படுகிறது. டிஸ்காவால் நிர்வகிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க டிஸ்காவால் நிர்வகிக்கப்படுவது கிடையாது. இது வந்து தவறு. பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் செயலால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து சரியான ஆன்சர். சேலம் எஃகு நிறுவனம் எந்த வெளிநாட்டு உதவியுமின்றி நடத்தப்படுகிறது? இது வந்து கரெக்ட் தான். இது வந்து பாருங்க எந்த வெளிநாட்டு உதவி இல்லாம இந்திய அரசால் வந்து நடத்தப்படுகிறது. அப்போ 2, 3 மட்டும் சரி. 2, 3 வந்து சரி. சரியான சொற்றொடரை கண்டுபிடிக்க. ஜிஎஸ்டி என்பது என்ன? மாட்டு வரி தான் வந்து பல்முனை வரியா இருக்கும். ஜிஎஸ்டி என்பது பலபடி நிலை வரி, இட அடிப்படையிலான வரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திட்டங்களும் அதை வந்து பொறுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு வந்து உருவாக்கியதுன்னா ஜவஹர்லால் நேரு. எஸ்என் அகர்வால் வந்து காந்திய திட்டம். எம்என் ராய் வந்து மக்கள் திட்டம். கேபி நாராயணன் வந்து சர்வோதய திட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 4, 1, 2, 3. அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம கொடுத்துருப்போம். வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? அதாச்சும் பாருங்க நமக்கு 1905 வங்கப்பிரிவினைன்னு தெரியும். அப்போ வந்து என்ன பண்றாங்க சுதேசி காலகட்டத்தில் அவங்க வட்டார மொழியில வந்து பிரச்சாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ரவீந்திரநாத் தாகூர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து வந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அமைப்பு வந்து 1902 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு இந்த வட்டார மொழி கருத்தை வந்து விடிவெளி கழகம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. யார் அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜி. பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்கமாக நடைபெற்ற இடம் செங்கல்பட்டுல வந்து நடந்திருக்கும். மகீஸ் தோட்டம் என்று அழைக்கப்படுவது நம்ம 1000 விளக்குன்னு கேட்டுக்க 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நடந்திருக்கும் இங்கதான். 1919 எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம காந்தியடிகள்.
உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மே மாசம் 31ஆம் தேதி வந்து பாருங்க கொண்டாடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், தேசிய குடற்புழு நீக்க நாள் பயிற்சி பற்றிய கூற்றுகளில் உண்மை எது? உண்மை வந்து எதுன்னு கேட்டுருங்க. இந்த திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் ஒரு முயற்சியாகும் என்பது வந்து கரெக்ட் தான். 1 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கானதும் என்பதும் கரெக்ட் தான். இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து செயல்படுத்தப்படுகிறது. 1, 2 மட்டும் சரி. தமிழ்நாட்டின் மிகவும் நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44. இது ஓசூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 627.2 கிலோமீட்டர் வரைக்கும் செல்கிறது. அடுத்த ஒரு கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் காண்க. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். வருஷமும் கரெக்ட் தான், சபையும் கரெக்ட் தான், உருவாக்கியவரும் கரெக்ட் தான். தீண்டாமையின் கொடுமை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார் என்பதும் சரிதான். அதுக்காக தான் இதை வந்து கிரியேட் பண்ணாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கூற்றுக்கான இரண்டும் சரி, விளக்கமும் கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின், நம்ம புலித்தேவன் வந்து கொடுத்துட்டே இருந்திருப்போம் இல்லையா? பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சி எதிர்த்த முன்னோடியானவர் யார்? புலித்தேவர் வந்து இருப்பாரு. ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்தி சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் யார்? நம்ம கிளாஸ் எடுத்தப்போ சொல்லியிருப்பேன். இது வந்து பண்ணிக்க சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் 1852 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க மூலியமா போடப்பட்டதுதான் இந்த டார்ச்சர் கமிஷன். பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் எவ்வாறு அமைந்திருந்தது? ஏறு வரிசையில் எவ்வாறு அமைந்துள்ளது? ஃபர்ஸ்ட் வந்து ஊர் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிக்க ஊரு, அடுத்து பண்ணிக்க கூற்றம், அடுத்து பண்ணிக்க நாடு, அதுக்கு அடுத்து தான் மண்டலம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து மண்டலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் 1324. 1324 இப்படிதான் வந்து வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பவருக்கு வள்ளுவர் கூறும் காரணம் மழையின்மை. மழை இருக்கிற மாதிரி தானமும் தவமும் செஞ்சு நீங்க செய்யக்கூடிய புண்ணியம் வந்து பண்ணாக்கா பின்னாடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, ரூபாய் 10,000க்கு 16% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிடும் முறையில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னாக்கா 10,000க்கு 16% 3 ஆண்டுகள் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து போடுறேன். 3 ஆண்டுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? 3 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா 331 சொல்லி நான் வச்சு கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ அமௌண்ட்னாக்கா 10,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 10,000 சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10,000க்கு 16%. 16% அப்படின்னு கேட்டாக்கா 0000 போயிடுச்சு. இப்போ 100ஐயும் 16ஐயும் பெருக்கிறோம். பெருக்குனாக்க நமக்கு 1600 கிடைக்கும். 1600 கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த மதிப்பு இருக்கு இல்லையா? இதுக்கு கண்டுபிடிங்க இப்போ. 1600 இன்ட்டு 16/100. 0000 போயிடுச்சு. 16 இன்ட்டு 16 வந்து பாருங்க 256. 256ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த 256க்கு 16% கண்டுபிடிங்க. 16% கண்டுபிடிங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சாக்க இப்போ வந்து அடிச்சாக்க 4×4 16 25 16 100. இங்கே வந்து 5 முடியுது, இங்கே வந்து இது முடியுது. ஸோ இது வந்து பெருக்கிங்க. 256 இன்ட்டு 4ஆல் பெருக்குனா 1024 வரும். 1024 25ஆல் வகுத்தா 1024 25ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 40.96ன்னு கிடைக்கும். 96ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் கிடைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணாக்க இந்த ஷார்ட்கட் சொன்னீங்க 331. இப்போ வந்து இதை 3ஆல் பெருக்குங்க. இதையும் 3ஆல் பெருக்குங்க. அடுத்து கிடைச்ச மதிப்பு 1ஆல் பெருக்கணும். இதுதான் 331 ஷார்ட்கட். சரிங்களா? 1600 3ஆல் பெருக்குனாக்க நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 1600 3ஆல் பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4800 கிடைக்கும். 4800 கிடைக்கும். 256 3ஆல் பெருக்குங்க. 256 3ஆல் பெருக்குனாக்க அது ஒரு 768 கிடைக்கும். 768 கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40.9 இருக்கு. 40.96 இருக்கு. அதை 1ஆல் பெருக்குனா அதே தான் வரும். 1ஆல் பெருக்குனா அதே மதிப்பு தான் வந்து வரும் இல்லையா? அப்போ 40.96. சரிங்களா? இப்போ கூட்டிக்கிங்க அவ்வளோதான். 8 10க்கு 0 மிச்சம் 1 8 8 16க்கு 6 மிச்சம் 1 5608. 5608 கிடைச்சிச்சா?
5608.96 வந்து கிடைச்சிருச்சு. இதான் இதுக்குடைய ஆன்சர். அடுத்து பாருங்க ஒரு சைக்காலஜி கொஸ்டின். சைக்காலஜி கொஸ்டின் வந்து குடுத்துருப்பாங்க. ஏபிசிடிஇ என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 8, 16, 32, 64 என்ற எண்களை குறிக்கின்ற எனில் இ ரூட் பவர் 3ன்னு குடுத்துருக்காங்க. மைனஸ் ரூட் பவர் சி மைனஸ் டி ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குடுத்துருப்பாங்க. என்ன குடுத்துருக்க மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன குடுத்துருக்காங்களோ அந்த இருக்கிற இடத்துல ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 சி வந்து பார்த்தீங்கன்னா 16 பி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 இத வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ அவங்க குடுத்துருக்கிற மதிப்பு வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரிங்களா? ரூட் 64 ரூட் 16ன்னு சொல்லி வரும். 16 இங்க வந்து 3 குடுத்துருந்தாங்க. இத அப்படியே வச்சுக்கங்க. மைனஸ் ரூட் 32 இன்டு ரூட் 2 இந்த மதிப்பு போட்டீங்கன்னா, இதுதான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். இப்படிதான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஸோ இங்க 64 பவர் 3 இருக்கு. 64 பவர் 3 இருக்கு. ஸோ பவர் வந்து கேன்சல் பண்ணணும். இந்த இத வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அப்போ நாங் 16 16ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 16 இன்டு 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா 64ன்னு வரும். அப்போ ஸ்கியூப் ரூட்ட கேன்சல் பண்ணா 4. இது வந்து 4ன்னு சொல்லி கிடைக்கும். இங்க 16 இருக்கு. அதேதான் நாங் 16ன்னு சொல்லி வரும். ஸோ 4 மைனஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. இதனுடைய மதிப்பு வந்து 0 ஆயிடுச்சு. அடுத்து மைனஸ் பாருங்க. அடுத்ததுல 32 இருக்கு. 32 வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. இன்ட்ல தான் அடுத்து 2 இருக்கு. அப்ப பெருக்குங்க. பெருக்குனாக்க வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்டு 2 பெருக்குனாக்க 64. அப்போ ரூட் 64ன்னு சொல்லி மாறிடும். ரூட் 64ன்னு சொல்லி மாறிடும். 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்க, இந்த ஸ்கொயர் ரூட் தானே இது. எடுத்தாக்க வந்து பார்த்தீங்கன்னா 8 8 64. 8 8 வந்து பார்த்தீங்கன்னா 64ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 8 இங்க ஒரு 0. இதுதான் என்னுடைய ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். 0 மைனஸ் 8. இப்போ என்ன ஆன்சர்? இங்க வந்து மைனஸ் 8 மட்டும் தான் வரும். மைனஸ் 8 தான் வந்து வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. x என்பது சாரி இன்ட்டு பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் கூடுதல் என்பது மைனஸ் கழித்தல் என்பவும் கூட்டல் என்பது கழித்தல் எனவும் கழித்தல் என்பது பெருக்கல் மற்றும் வகுத்தல் என்பது கூட்டல் எனில் இந்த கொடுத்திருக்க மதிப்பை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எல்லாமே மாற்றி எழுதிடலாமா? பாருங்க 8 மைனஸ் வந்து பாருங்க பிளஸ் இன்டா எடுத்துக்கணுமா? மைனஸ் வந்து பாருங்க பெருக்கலா எடுத்துக்கணும். மைனஸ் வந்து பெருக்கலா எடுக்கணும். 8 இன்ட்டு 7. அடுத்து பாருங்க வகுத்தல் என்பது வந்து பாருங்க கூட்டலா எடுத்துக்கணும். கூடுதல் 4 கூட்டல் 4. அடுத்து பாருங்க பெருக்கல் என்பது பாருங்க வகுத்தலாம். வகுத்தல் 2 கூட்டல் என்பது மைனஸ் 3. சரிங்களா? இது வந்து பாருங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க போட் மாஸ் விதிப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறத பண்ணணும். பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பெருக்கல் இருக்கிறத பண்ணணும். 8 7 56. 8 7 வந்து பாருங்க 56. 56 4 கூட்டினாக்கா வந்து பாருங்க 60 ஆயிடுச்சு. 60 ஆயிடுச்சு. அடுத்து வகுத்தல் வெளியே வந்துட்டோம். வகுத்தல் 2 மைனஸ் 3 ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க வகுத்தல் தான் அடுத்தது பண்ணணும். அப்போ 2ஆல் 60 வகுத்தாக்க நமக்கு வந்து பாருங்க 30 கிடைக்கும். 30 மைனஸ் 3 கழிச்சாக்க 27. 27 என்பது சரியான ஆன்சர். அடுத்த ஒரு கொஸ்டின். ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலை முறையை 5, 10, 15 நாட்களில் முடிப்பர். ஏ பி சி ஆகிய மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 33,000 வழங்கப்படும் எனில் ஏ பெறும் பங்கு எவ்வளவு? சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ விகிதத்தில் எழுதிங்க. ஏபிசி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமைகள் வந்து நாட்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டாக்கா வகுத்தல் 5ஆல் அடிச்சு பாருங்க. ஒரே மதிப்பாக தான் இருக்கு. நம்ம விகிதத்தில் எழுதினாக்கா எவ்வளோ ஷார்ட் பண்ணி முடியும் அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது வந்து பண்ணிக்க 1 1 5 5 2 5 5 3 5 5 சொல்லி கண்டுபிடிச்சிடும். இதெல்லாம் நாட்கள் கணக்கு. இதெல்லாம் வந்து பாருங்க டேட் கணக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்க இவங்களுடைய திறமைகளை வந்து கண்டுபிடிக்கணும். உங்களோட திறமையை வச்சு தான் பாருங்க இவங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் வருதுன்னு சொல்லி பார்க்க முடியும். சரிங்களா? மேனேஜருக்கு ஒரு சம்பளம் இருக்கும். கீழே செய்யக்கூடிய எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு சம்பளம் இருக்கும் இல்லையா? திறமைக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம வந்து ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க ஏவை மறைச்சிக்கங்க. பியும் சியும் பெருக்குங்க. இப்போ 2 6. அடுத்து பி கண்டுபிடிக்கணும்னு கேட்டாக்க பியை மறைச்சிங்க. ஏவும் சியும் பெருக்குங்க. 1 3 3 அடுத்து சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவும் பியும் பெருக்குங்க.
அப்ப என்ன? 2. இது இவங்களுடைய எஃபிஷியன்சி, இவங்களுடைய ஆற்றல், இவங்களுடைய திறமை வந்து இருக்கும். 6:3:2 ஓகேவா? 6:3:2ன்னு சொல்லியிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 3 கூட்டம் 9, 9 2 கூட்டினாக்கா 11. 11 சொல்லி கிடைச்சிட்டா, அவங்களுக்கு குடுத்த அந்த சம்பளம் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 33,000 33,000 குடுத்துருப்பாங்க. ஸோ இதில வந்து பாருங்க, எத்தன பேருக்கு? 11 பேருக்கு 33,000 11 பேருக்கு 33,000 குடுக்குறாங்கனாக்கா, 1%க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாக்கா 3,000 1%க்கு எவ்வளோன்னு கேட்டாக்கா 3,000 சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த 3,000 கிடைச்சிருச்சு. இந்த 3,000 வந்து கிடைச்சிருச்சு. இந்த 3,000த்த இங்க வந்து எடுத்துட்டு வந்து பெருக்குங்க அவ்வளோதான். 6 3 18 18,000 6 3 18 18,000 ஏக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 18,000 குடுப்பாங்க. பிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 3 9 9,000 சிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 3 6 6,000 சொல்லி குடுப்பாங்க. அப்போ ஏ உடைய சம்பளம் தானே கேட்டுருங்க. 18,000 வந்து குடுப்பாங்க. ஏக்கு எவ்வளோ குடுத்துருப்பாங்கன்னு கேட்டாக்கா 18,000. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 25 சென்டிமீட்டர் நீளமும், 15 சென்டிமீட்டர் அகலமும் ஒரு அட்டையின் அனைத்து பக்கங்களும் 5 சென்டிமீட்டர் விளிம்பும் இருக்கும். அதாச்சும் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு அட்டை எடுத்துக்கிறாங்களாம். அதுக்கு வந்து பார்டர் கட்டிருக்காங்க. 5 சென்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்டர் கட்டியிருக்காங்க. சரிங்களா? இதான் என்னுடைய இது. சரிங்களா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா 25 நீளம். 25 சென்டிமீட்டர் நீளமும், ஒரு பக்கம் 15 சென்டிமீட்டர் அகலமும் வந்து இருக்கு. சரிங்களா? ஒரு ஒரு பக்கமும் 5 இன்ச் குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பக்கமும் வந்து 5 இன்ச் குடுத்துருக்காங்க. 5, 5, 5 5 சென்டிமீட்டர்ல வந்து பார்டர் வந்து கட்டியிருக்காங்க. இத வந்து சொல்லியிருக்காங்க. எனில் ஓவியத்தின் பரப்பளவு என்ன? அதனுடைய ஓவியத்தின் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னாக்கா L இன்டு பி. L இன்டு பின்னு சொல்லி பார்க்கணும். ஆனா இங்க லென்த், பிரெட்த் எவ்வளோன்னு சொல்லி குடுக்கல. இங்க குடுத்தது 25ம் 15ன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்க வந்து பார்டர் கட்டியிருக்காங்க. இத வந்து கழிக்கணும். கழிக்கணும். ஃபர்ஸ்ட் கழிச்சா மட்டும் தான் முடியும். ஸோ வந்து பாருங்க, இந்த 25 ஃபர்ஸ்ட் வந்து நீளம் குடுத்துருக்காங்க இல்லையா? 25 சென்டிமீட்டர் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? இதோட வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த பார்டர் கட்டியிருக்காங்க இல்லையா? இந்த பார்டர் வந்து கழிக்கிறோம். இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 பக்கம் எடுத்து கழிக்கிறோம். 3 பக்கம் எடுத்து கழிச்சாக்க 25 - 15 கழிச்சா நம்மளுக்கு வந்து 10 கிடைக்கும். 10ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அகலம் குடுத்துருக்காங்க. அகலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 15. அகலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் 2 பக்கம் இருக்கு. ஸோ 15 - 10 கழிச்சாக்கா 5 கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா லென்த் கிடைச்சிருச்சு. லென்த் வந்து 10ம், பிரெட்த் வந்து 5ம் கிடைச்சிருச்சு. அப்போ L இன்டு பி. L இன்டு பி இஸ் ஈக்குவல் டு 15 இன்டு 5 பெருக்குனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர். அப்போ பி வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். அசல் ரூபாய் 4,000 ஆண்டு வட்டி வீதம் 5%. 2 ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிற கூட்டு வட்டி காண்க. கூட்டு வட்டி காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டு வட்டியில 2 வருஷத்துக்கான மெத்தட் வந்து சொல்லிட்டேன். 2 வருஷம்னா 2 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 4,000 4,000 இன்ட்டு 5/100 0000 போயிடுச்சு. அப்போ 40 இன்ட்டு 5 பெருக்குனாக்க 200. அடுத்தது 200க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 200க்கு 5/100 0000 போயிடுச்சு. 2 5 10. 2 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 2ஆல பெருக்கணும். அடுத்து 1ஆல பெருக்கணும். அடுத்து 1ஆல பெருக்கணும். 2 100 பாருங்க 200. ஒரு 10 10. அப்போ என்ன? சாரி 400. 410 ரூபாய். 410 ரூபாய் பாருங்க அதனுடைய வட்டி. 410 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தனிவடியிலே ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. தனிவடியிலே பாருங்க இது ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் வந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 11,025ஆகவும் 8 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள் பாருங்க 13,965ஆகவும் கிடைக்கிறது. ஆண்டு வட்டி வீதம் காண்க. ஒரே வட்டி வீதம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா வந்து பாருங்க வருஷம் என்ன 5 வருஷத்துல 11,025ஆகவும் 8 வருஷம் பாருங்க 13,965 ஆகுது. அப்போ வட்டி சதவீதம் எவ்வளவு? அந்த வட்டியுடைய பெர்சன்டேஜ் வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நம்ம பர்சனலா 1 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். 1 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? 1 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்க என்ன 8 வருஷமும் 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. சாரி 5 வருஷமும் 8 வருஷமும் கொடுத்துருக்காங்க இல்லையா? 8 வருஷத்துக்கு 13,965ம் 5 வருஷத்துக்கு 11,025 கொடுத்துருக்காங்க. கழிங்க. கழிச்சாக்க 0 4 9 2 2,940 ரூபாய் கிடைக்குது. 2,940 ரூபாய் வந்து கிடைக்குது. இது என்ன 3 வருஷத்துக்கு. 8ல 5 போச்சுன்னு கேட்டா 3 இருக்கு இல்லையா? 3 வருஷத்துக்கு.
இப்போ இதுலயே நம்ம வந்து 1 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா ஈஸி. 1 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா ஈஸி. 3 அடிங்க. 3 அடிச்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 7 21 8 24 9 27 9 27 மிச்சம் 2 கிடைக்கும். 7 21 8 24 0 980 கிடைக்குது. அப்போ 1 வருஷத்துக்கான மதிப்பு 1 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 980 கண்டுபிடிச்சிட்டோம். 980 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 980 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல ஏதாவது ஒரு வருஷம் எடுத்துங்க. 8 வருஷமோ இல்ல 5 வருஷமோ ஏதாவது ஒரு வருஷத்த மட்டும் எடுத்துங்க. ஒரே ஒரு வருஷத்த மட்டும் எடுத்துங்க. நான் வந்து 5 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். 5 வருஷத்துக்கு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 980 கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த 980 5ஆல பெருக்குறேன். 5ஆல பெருக்குனாக்க 5ஆல பெருக்குறேன் 0 8 40 0 மிச்சம் 4 9 8 பதினெக்க சரி 9 5 45 45ம் 4ம் கூட்டினாக்க 45ம் 4ம் கூட்டினாக்க 49 49 இந்த 4900ன்றது என்ன? 4900ன்றது வந்து பாத்தீங்கன்னா வட்டி. 5 வருஷத்துல அது கிடைச்சக்கூடிய வட்டி. இப்போ நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா வட்டி மட்டும் இவ்வளவு கிடைச்சிருக்கு. 4900 வட்டி கிடைச்சிருக்கு. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து வேணும் எனக்கு. அப்போ 11,025ல இருந்து 4,900 கழிக்கிறேன். கழிச்சா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 2 10ல 1 போச்சுன்னா சரி 9 போச்சுன்னா 1 9 போச்சுன்னா 1 வரும். 10ல 4 போச்சுன்னா 6 6,125 ரூபாய். 6,125 ரூபான்றது பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட். 6,125 பிரின்சிபல் அமௌண்ட்டும் வட்டி பாத்தீங்கன்னா 4,900 4,900 இதை கூட்டினா தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 11,025 ரூபாய் கிடைக்குது. 11,025 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். மெத்தட் வந்து எனக்கு தெரியும் இல்லையா? பாக்ஸ் கொஸ்டின் தான் யூஸ் பண்ண போறோம். 100% கீழே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் போட போறோம். பிரின்சிபல் அமௌண்ட் தான் 6,125 சொல்லி கண்டுபிடிச்சோம். 6,125 சொல்லி கண்டுபிடிச்சோம். என் நம்பர் ஆஃப் இயர் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான் நம்ம எடுத்திருக்கோம். 5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாது. அதுதான் கண்டுபிடிக்கணும். 6 அப்படியே வச்சுக்கிறோம். பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 1 வருஷத்துக்கு வந்து பாருங்க 980ன்னு போட்டேன் இல்லையா? நான் 980 போட்டுக்கிறேன். 5 வருஷம் போடல. சரிங்களா? நமக்கு ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. அப்போ 1 இன்ட்டு ஆர் 1 இன்ட்டு ஆர்னு போட்டுக்கிட்டு 980 போடுறேன். ஏன்னா எனக்கு அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். அந்த பெரிய மதிப்பை போட்டேன்னா அடிக்கிறதுக்கு எனக்கு வந்து லேட் ஆகும். 4,900 போட்டு அது அடிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கிறேன். 1 வருஷத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1 வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். இப்போ 25ஆல் அடிக்கிறேன். 25ஆல அடிக்கிறேன். 4 25 100 4 25 100 இங்க அடிச்சாக்க 2 25 50 2 25 பதினெக்க 50ன்னு வரும். மிச்சம் வந்து பதினெக்க 21 சாரி 11 கிடைக்கும். 11ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 112ன்னு கிடைக்கும். 112ன்னு சொல்லியிருக்கோம். 4ஆல பெருக்குனாக்க 4ஆல பெருக்குனாக்க வந்து பண்ணிக்க 4 25 100 ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 125 இருக்கு. 125 இருக்கு. ஸோ 5 25 பண்ணிக்க 125ன்னு வரும். 5 25 125ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த மதிப்பு வந்து கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க 4 245 வந்து பாருங்க 980 4 245 வந்து பாருங்க 980 பெருக்கி பாருங்க 245 இன்ட்டு 4 ஏன்னா லாஸ்ட்ல 0 முடியுது இல்லையா? 5 20 0 நாங்க 16 17 18 8 மிச்சம் 1 2 8 1 9 980 கிடைச்சிருச்சா? ஸோ அப்போ 4 கிடைச்சிச்சு. இப்போ என்ன எனக்கு கிராஸ்ல இருந்தால் மல்டிபிள் பண்ணோம். நேராக இருந்ததுனால அடிச்சுக்கிட்டோம். கிராஸ்ல இருந்தால் மல்டிபிள் பண்ணோம். 4 4 பெருக்குனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் மட்டும்தான் இருக்கும். டிஎன்பிசியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி ஒரு 4-5 கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஜிகேவும் கை கொடுத்து படிங்க. சரிங்களா? டைம் கொடுத்து படிங்க. தமிழை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. தமிழ் வந்து நல்ல ஸ்கோரிங் மார்க் உங்களுக்கு. மார்க் இன்க்ரீஸ் பண்ணுற வழி எதுன்னு கேட்டால் தமிழ் 100க்கு 100 போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் ஜிகேல நீங்கள் கை வச்சு தான் ஆகணும். ஜிகேல கிட்டத்தட்ட ஒரு 70 75 கொஷின் போட்டால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கும் போராடுங்க. இதுக்கும் வந்து போராடுங்க. 170 கொஷின் தாண்டி போட்டால் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணுற தைரியத்தில் நம்பிக்கையோடு இருக்கலாம். சரிங்களா? அதுக்காக முயற்சிங்க. சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சும் வந்து உங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? எல்லாமே ரெடியாக இருங்க. உங்களை படித்து முடிங்க. நம்ம ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் மட்டும் தான் அப்போ போயிட்டுருக்கணும். டெஸ்ட் மட்டும் தான் போயிட்டுருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:4. ஒரு முழு ஆண்டு தேர்வில் 18% மாணவர்களும் 9% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின்
சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன விகிதத்துல கொடுத்துருக்காங்க. நாமளும் அப்போ விகித முறையை எடுத்துட்டு போயிடலாம். 5:4 5:4 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துருக்காங்க. 4 விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் பாருங்களேன். பாய்ஸுக்கு வந்து 18 பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ம் கேர்ள்ஸுக்கு வந்து 9% கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க. ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 5 18 5 18 வந்து பார்த்தீங்கன்னா 90 4 9 பார்த்தீங்கன்னா 36 4 16 9 பார்த்தீங்கன்னா 36. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா விகிதம்னா என்ன லாஸ்ட் வரைக்கும் ஷார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுருக்கலாம். அதுதான் வந்து விகித கணக்கு. சரிங்களா? இதை வந்து நான் 9ஆல சுருக்குறேன். 9 9 10 9 10 பார்த்தீங்கன்னா 90. அப்போ 10:9 36. அப்போ 4 10:4ன்னு சொல்லி பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ இந்த 10 4 கூட்டுங்க. கூட்டினாக்க உங்களுக்கு 14ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 14% மொத்த மாணவர்கள் அப்படின்னு கேட்டாக்க 100%. அதில் 14% போச்சுன்னு கேட்டாக்க மீதி 86% மக்கள் வந்து பாருங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எத்தனை 86%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாணவன் ஒரு தேர்வை 92% மதிப்பெண் பெற்றான். ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண் பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண்ணில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண் காண்க. 92% வந்து பார்த்தீங்கன்னா 644 644ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 8% 8% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக 700 சொல்லி தான் வரும். 700 சொல்லி தான் வரும். ஸோ இருந்தாலும் போட்டு பார்க்கலாமா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா மெத்தட், அதே தான் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 92% 92% 644னா மீதி பேலன்ஸ் இருக்கு 8% தான் இருக்கு. 8% தான் வந்து இருக்கு இல்லையா? அந்த 8% எவ்வளோ? 8% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். 4ஆம் வாய்ப்பால அடிங்க. 4ஆம் வாய்ப்பால அடிச்சாக்க 2 8 இங்க அடிச்சாக்க 2 8 3 12 3 12ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. 3 12ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. அப்போ 23 எதால பெருக்கினா 23 எதால பெருக்கினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 644 வந்து அடிப்படும். 23 28 தடவை பெருக்கினா 28 தடவை பெருக்கினா பாத்தீங்கன்னா 644 அடிக்கும். அப்போ 23 23 28 முறை பெருக்கினா 28 முறை பெருக்கினாக்கா 644ன்னு சொல்லி அடிக்கும். சரிங்களா? இப்போ கிராஸ்ல இருந்தா என்ன? கிராஸ்ல இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருக்கிக்கணும். 2ம் 28 இருக்கு. 2 28 பெருக்கினாக்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 56 56ன்னு சொல்லி அடிக்கும். அந்த 56 644 கூட்டினாக்கா நமக்கு 700ன்னு சொல்லி அடிக்கும். 8% எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சா ஈஸி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்ணை பெற்று 12 மதிப்பெண் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. 31% மதிப்பெண் பெற்று 12 மார்க் கம்மியா இருக்கான். அவர் 35% மதிப்பெண் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் காண்க. தேர்வின் மொத்த மதிப்பு காண்க. ஸோ அப்படி என்னன்னு கேட்டாக்க 35% 35% கேட்டாக்க 31க்கும் 35க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 4%. இப்போ 4% 12 மார்க்காம். 4% தான் 12 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4% 12ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். 4% அப்படின்னு கேட்டாக்கா 12 மார்க் அப்படின்ட்டா 100% எவ்வளோ? 100% எவ்வளோ? அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4 இங்கே அடிச்சாக்க 3 12 கிராஸ் இருக்கு. 3யும் 100யும் பெருக்கினாக்கா 300. அப்போ 300 என்பது சரியான ஆன்சர். நம்ம இந்த தனி வட்டிக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த மெத்தட் வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதை வச்சு சதவீதமும் போட முடியும். சதவீதமும் வந்து போட முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது கொஷின். அவ்வளோதான் கொஷின் வந்து முடிஞ்சது. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி அதுதான் சிலபஸ் வைஸ் தான் நம்ம கொஷின் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது தமிழ் வந்து ஒரு 200 கொஷின் இருக்கு. ரீசெண்டாக நடந்ததுல வந்து தமிழ் லிட்ரேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 200 கொஷின் இருக்கு.